அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடையவன் சந்திரன் என்பதால் சார் உங்களுக்கு தான் சார் ஹோட்டல் பிஸ்னஸ் வரும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், உணவுப் பொருட்கள், விடுதி, கேளிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வரும். கூல் ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட திரவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் அப்படின்னா நம்ம தீர்த்தவாரி போயிடலாமா? வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் வேண்டாம், வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மீனராசிக்காரர்கள் செய்யலாம். அதே மாதிரி 7 கூடையவன் மருத்துவம். நீங்கள் இந்த மருத்துவம் பக்கத்திலே போகக்கூடாது. மருத்துவத்துக்கும் உங்களுக்கு தூரம். மழை பெஞ்சா கூட ஸ்கூல் வாசலுக்கு போகாத மாதிரி நீங்கள் மழை பெஞ்சா கூட ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சர்வநாசம். எல்லாருக்கும் 2 ரூபாய்க்கு பில்லுனா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு பில்லு. சார் பகலில் எந்திரிச்சா பானிபூரி சாப்பிட்றான் சார், சாயந்தரம் ஆனால் டெய்லி 4 பஜ்ஜி 3 போண்டா 2 வடை திங்கிறான் சார். இது இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு தீர்த்தவாரி வேறு, அதுக்கு எல்லாம் காரமாக சைடிஸ் வேறு போகுது சார். இது அத்தனையும் சாப்பிட்டு காலையில் எங்கிட்ட வரேன், நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன் சார், இந்த மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறேன் சார். இவன் என்ன சார் செய்யலாம், நீங்களே சொல்லுங்கள் சார். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்கு 2 கூடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஒரு பூமி லாபம். பூமி லாபம்னா என்னென்னா, ஒரு சாதாரண இடம் வாங்குகிறேன், அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போது அன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருந்தது, இன்றைக்கி நான் அதை வாங்கி விற்கும் போது அதனுடைய ரேட்டு அதிகமாகிடுச்சு போன்ற விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கல் மண் ஜல்லின்னு சொல்கிறதுனால பாதி கட்டடம் கட்டியிருக்கு, அதை அண்டர்டேக் பண்ணி நீங்கள் மீதி கட்டடம் ஃபில்அப் பண்ணுறீங்க. அல்லது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் மட்டும் ஒரு போர்ஷன் கட்டிக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயம். கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறீங்க போன்ற விஷயங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த கடை, வாடகை, அதே மாதிரி கட்டடம், இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடையவன் சந்திரன் என்பதால் சார் உங்களுக்கு தான் சார் ஹோட்டல் பிஸ்னஸ் வரும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், உணவுப் பொருட்கள், விடுதி, கேளிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு ஹோட்டலை லீஸ்க்கு எடுக்கிறீங்க, அந்த லீஸ்க்கு ஒரு ஆட்களை வச்சு ரன் பண்ணுறீங்க. அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் அந்த லாட்ஜ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த லாட்ஜுக்குரிய காசு மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அந்த மாதிரி சம்திங். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் வாடகை வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. வாடகை, ஸோ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை ரெண்ட்டுக்கு விடுறீங்க, அந்த ரெண்ட் லாபம். இந்த மாதிரியான வாடகை லாபங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். கூல்ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட திரவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் அப்படின்னா நம்ம தீர்த்தவாரி போயிடலாமா? அந்த கடை வேண்டாம், நான் சொல்கிறது நல்ல கடை. ஸோ அப்போது சார் அதுவும் ஒரு தீர்த்தம் தானே சார், கரெக்டு சார், அது அமிலம் சார், அது வேண்டாம். ஸோ அப்போ நம்ம நல்ல தீர்த்தமாக பார்ப்போம். ஸோ அப்போ இது நீங்கள் ரொம்ப டீப்பாக போனால் இளநீ கடை வச்சவங்க கூட இருக்காங்க சார். ஏதோ ஒன்று வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். குவாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் வேண்டாம், வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மீனராசிக்காரர்கள் செய்யலாம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, 3 8 கூடையவன் சுக்கிரன். சுக்கிரன்னாலே இந்த மது விருந்து, விடுதின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பார் திறந்து வச்சுருப்பாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு சொல்லுவாங்க. எதை கொண்டாந்து சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. 3 8 கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால டெய்லி கரைச்சல் தான். எவனாவது ஒருத்தன் அடிச்சுக்கிறான், இவனுங்களும் விளக்கி விடுறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது குருஜி, எதுக்கு தான் இந்த பார் வச்சுருக்கேனே தெரில அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. சில பேர் வருவாங்க, ஜென்டிலாக போவாங்க. அப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ் நடக்கும்னா, நீங்கள் ஈவன் நீங்கள் இந்த மாதிரியான கிளப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சா கூட உங்களுடைய கேளிக்கைன்னு சொல்லிட்டேனே, கேளிக்கை விடுதிகள். இந்த கேளிக்கை விடுதிகள்னால் என்ன அப்படின்னா, ஒரு நிறைய சீட்டு இதெல்லாம் இருக்கும். அங்கே நம்ம பெரிய பெரிய இடங்கள்ல ஃபெல்லோஷிப்மாங்க, அந்த ஃபெல்லோஷிப் பண்ணுற இடங்கள் அதெல்லாம். ஸோ அதில் ஜென்டிலாக இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸு, காஸ்ட்லியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இதே பார் மாதிரி லோக்கலாக சாதாரணமான இது வச்சிங்கன்னா டெய்லி சண்டை பிரச்சனை தான் வரும். ஆடம்பரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆடம்பரம் இல்லாத ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த பார், ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த விஷயங்கள், உங்களுக்கு உணவுப் பொருட்கள், உங்களுக்கு தண்ணீர் ஏற்றுமதி போன்றவையெல்லாம் நல்லா வரும். தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருக்குளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோயிலுடைய திருக்குளத்தை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறீங்க, கோயிலுடைய திருக்குளத்தை, அதுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. அந்த குளத்தெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு மிஷின் வச்சு அந்த குளத்தை குளத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி தர்றதுக்கான ப்ராஜெக்ட். அதுக்கு இவ்வளோ காசு, இந்த குளத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், அல்லது குளத்து படிக்கட்டெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி அழகாக பெயிண்டிங் பண்ணி தரோம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரனாலே நீர்நிலை என்பதற்காக. கடல்வாழ் உயிரினங்கள், கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் பண்ணுற பொம்மைகள், கடல் சங்கு, கடலில் கிடைக்கக்கூடிய அபூர்வ பொருட்கள். சார் வாழ்க்கை என்பதே ஒரு ஆழி பெருங்கடலை போலத்தான். இந்த கடலில் நாங்கள் முத்துக்கள் எடுக்க தேடிக்கொண்டிருக்கிறோம், மூச்சுக்களை அடக்கி முத்துக்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். பல பேர் கடலில் கிளிஞ்சல்கள் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் கிளிஞ்சல்கள் பொறுக்குகிறீர்களா அல்லது முத்துக்களை தேடி முயற்சிக்கிறீர்களா என்பதில் தான் இருக்கிறது வாழ்க்கையின் சுவாரஸ்யம். ஸோ இப்போ அந்த 5ல் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு இதாக இருக்கிறதுனால 5 கூடியவனாக இருக்கிறதுனால முத்துக்களை தேடி நீங்கள் பிரயாணிப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து முத்து மாலை, முத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வருவீங்க. கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த ஆராய்ச்சி பண்ணுவேன். நீங்கள் பண்ணவே கூடாதது ஃபிஷ்ஷை கட் பண்ணுறது. ஃபிஷ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஃபிஷ்ஷு மீட்டு, ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். 2 கூடியவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர், அதே நான் சொன்னேன் ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ரத்தத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பிளட்டு லேபுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளட்டுக்குரிய லேபுகள் போன்றவை நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 6 கூடியவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் வந்து பித்ரு ரீதியான அப்பா ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது கஷ்டம். அப்படி இருந்தாலும் அது தங்குவது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் எதிர்பார்த்து கொலட்ரால் மாதிரி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், வேண்டாம். சூரியன் என்பதால் கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெயில், வெளிச்சம், வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ் ஸ்டவ் பண்ணுறது, கேஸ் டீலர்ஷிப் எடுக்கிறது, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க கேஸ் சிலிண்டர், அந்த டீலர்ஷிப் எடுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம். அதே மாதிரி 7 கூடியவன் மருத்துவம். நீங்கள் இந்த மருத்துவம் பக்கத்திலே போகக்கூடாது. மருத்துவத்துக்கும் உங்களுக்கு தூரம். நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, மழை பெஞ்சா கூட ஸ்கூல் வாசலுக்கு போகாதவங்க மாதிரி நீங்கள் மழை பெஞ்சா கூட ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சர்வநாசம். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் 2 ரூபாய்க்கு பில்லுன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு பில்லு உங்களுக்குன்னே நடக்கும். இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை நீங்கள் கண்டே பிடிச்சிருக்கு. அது போக்கிலே சரியாயிருக்கும். அதை அந்த டாக்டர் கண்டுபிடிச்சி சொன்ன உடனே உங்களுக்கு இன்னும் க்யூரியாசிட்டி அதிகமாகி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஒரு நண்பர். அவர் சொல்லுவார், சார் பகலில் எந்திரிச்சா பானிபூரி சாப்பிட்றான் சார், சாயந்தரம் ஆனால் டெய்லி 4 பஜ்ஜி 3 போண்டா 2 வடை திங்கிறான் சார், இது இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு தீர்த்தவாரி வேறு, அதுக்கு எல்லாம் காரமாக சைடிஷ் வேறு போகுது சார், இது அத்தனையும் சாப்பிட்டு காலையில் எங்கிட்ட வரேன், நான் வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறேன் சார், இந்த மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்குறேன் சார், இவனை என்ன சார் செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி நம்ம ஆட்களில் பெரிய விஞ்ஞானிகள். நம்ம பண்ணாத தப்பு கிடையாது, ஆனால் பேராசிட்டமால்னால நமக்கு சைடு எஃபெக்ட் வருதான்னு தேடிட்டு இருப்போம். ஏப்பா இதுலாம் வராது சைடு எஃபெக்டாப்பா அதில் வரப்போகுது. அப்போ 7ல் புதன் இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலான்னு, என்னடா நமக்கு 3 நாளாக ஜுரமாக இருக்குது, ஜுரத்துக்கு ஏதாவது கிருமி வந்துருச்சா, அதை பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு அடிமைக்கு இருக்குது வெறும் இவ்வளோ தான் இருக்குது, இப்படியே போனால் உங்களுக்கு அப்படியே ஆயிருவீங்க செத்துருவீங்கன்றான். ஐயோ இப்போ நான் என்னங்க செய்கிறது, படுக்க போட்டு பிளட் ஏற்றுறது, படுக்க போட்டு உங்களுக்கு வந்து விட்டமின் ஏற்றுறது, ஊசி ஏற்றுறது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா வச்சுட்டு வருவீங்க. நான் நல்லா தானே இருந்தேன். பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் மெடிக்கல் போக 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 தான் இதே இவ்வளோ செலவுனா, அப்போ கிளினிக் ஆரம்பித்தவங்க கதிலாம் பாருங்கள். மீனராசிக்காரங்க கிளினிக் ஆரம்பித்தான், மீனராசிக்காரங்க மெடிக்கல் ஸ்டோர் வச்சாங்க. ஹானஸ்ட்டாக கமெண்ட்டில் கீழே போடுங்க சார். மீனராசிக்காரங்க மெடிசன்ஸை டச் பண்ணிங்கன்னா சர்வநாசம். ஸோ மீனராசிக்காரங்க பண்ணவே கூடாதது மருத்துவம். ஏன்னா 7 கூடிய புதன் பாதகாதிபதி. மீனராசிக்காரங்க பண்ணவே கூடாதது வர்த்தகம். இந்த பொருளை இப்படி இப்படி கொடுக்குறாங்க, இப்படி வாங்குறேன், இப்படி விற்கிறேன், இந்த வர்த்தகம் பண்ணால் செட் ஆகாது. இவங்க 2 பேரும் டைரக்ட் ஆகிட்டு உங்களை கழட்டி விட்ருவாங்க. சிம்பிள். சரி என்றைக்குமே சரி, இன்றைக்கி ஃபேஷனே அதுதான். 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறது, அப்புறமா இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகாதுன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம தான் லூச்சு. இது புரியுதுங்களா? நம்ம ஒரு பெரிய டேட்டா பேங்க் வச்சு 24 மணி நேரமும் ஃபோன் பேசுவோம். சார் நான்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார், ஃபோனாக பேசினே இருப்பான். சார் நம்மக்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது சார், ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பில்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் சார், இந்த லேண்ட் இப்படி ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ சார், ஸோ ஒரு மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்ட் மாதிரி சார், தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் அது வியாபாரம் பண்ணுவாங்க சார். கருத்தை பார்த்தா டைரக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த வேலையே வேணாம். எதாக இருந்தாலும் நீங்கள் கையை தொட்டு செய்யுங்க. மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான். நீங்கள் கையை தொட்டு செஞ்சீங்கன்னா உருப்படலாம் சார். காரு நிறைய பேர் 3 8 கூடியவன் சுக்கிரன் என்பதால் கார் வாங்கிடுவாங்க. ஒரு காருக்கு இவர் பேரில் ஒரு காரு, ஒய்ஃப் பேரில் ஒரு லோனு போட்டு ஒரு காரு, மாமனார் பேரில் ஒரு லோனு போட்டு, பாவம் அந்த மனுஷன் ரிட்டையர்மெண்ட் ஆன காசு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார், அந்த காசையும் பிடிங்கி அதையும் ஒரு காரு, 3 காரையும் பூண்டு போய் அட்டாச் பண்ணுறது. ஆமாம், இவர் பெரிய ஒரு இந்த படத்தில் ஒரு பாட்டில் வரும்ல, சரத்குமார் படத்தில் ஒரு பாட்டு வரும், சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி, ஒரே பாட்டிலே பணக்காரனாக வர மாதிரி இவருக்கு ஒரு நினப்பு, யாரோ கனவு கண்டு 3 காரையும் கொண்டு போய் 3 காரும் சுவாஹா, இன்றைக்கி என்னப்பா சம்பாதிச்சோம் சுவாஹா, இன்றைக்கி என்னப்பா வருமானம், 3 காரும் பெட்ரோல் வேறு போடணும், 3ம் உட்காந்துக்கும். ஸோ நீங்கள் கையை தொட்டு நீங்கள் ஒரு ட்ரிப் ஓட்டினீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். நீங்கள் ஒரு கையை தொட்டு ஒரு உணவு பதார்த்தமே எடுத்துக்கோங்க சார். உங்களுக்கு முதல்ல தோசை ஊற்ற தெரியணும் சார், அப்போ தான் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்த முடியும். நல்லா புரிஞ்சு. நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல,
நமக்கு இதை பற்றி அடிப்படை அறிவில்னால அந்த பிஸ்னஸ் ஓடுன்னு நினச்சிக்கிறோம்டா. அப்படி கிடையாது. பிஸ்னஸில் இருக்க எல்லாம் முதல்ல நமக்கு தெரியணும். நமக்கு வேலை தெரிஞ்சாதான் நம்ம பிஸ்னஸ்க்கே வரணும். அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து வேலை கற்றுக்கிட்டு அந்த வேலையில் இருக்க நுணுக்கம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிஸ்னஸ்க்கு வருவாங்களே தவிர, இன்றைக்கி ஃபேஷன் எப்படின்னா ஒரு சும்மா ஏதாவது ஒரு பார்த்துட்டு அதில் இறங்கிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ குருங்கிறதுனால 10 கோடி ஒரு குருங்கிறதுனால ஆலயங்கள், கோயில், டெம்பிள் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸு, பேச்சு போன்ற விஷயங்கள், சொற்பொழிவு, அதே மாதிரி ஆலய திருப்பணிகள், உங்களுக்கு சிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சிலை சம்மந்தப்பட்ட விஷயம்னா வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. சிலைன்னா நீங்கள் டெரகோட்டா சிலை நீங்களே ஒரு அழகாக மேக் பண்ணி தரீங்க. கோயில்களுக்கு துவாரபாலகர்கள்லாம் ரெடி பண்ணி தரீங்க. அந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகம். அப்போ இதையே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம். நீங்கள் ஒரு கற்பூரம் பண்ணுற மிஷினு, அல்லது ஊதுபத்தி பண்ணுற மிஷினு, மெழுகுவர்த்தி பண்ணுற மிஷினு, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வச்சு அதெல்லாம் கூட பண்ணலாம். நாட்டு மருந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வியாபாரம் படிகார கல், கருப்பு கயிறு, என்ன அந்த மாதிரி விஷயம். சார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் பெரிய அம்பானி தம்பி கும்பானியாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஊரில் ஆயுத பூஜைனா அது பெரும்பாலுமே காரணம் எடுத்திங்கன்னா முன்னாடி திருஷ்டி பிரிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று கட்டி விட்டுறாங்க சார். இன்றைக்கி நாள் நம்ம சில விஷயங்களில் நம்ம டீஃபால்ட்டாக நம்ம ஆளுங்க தான். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஆளுங்க தான். காருக்குள்ளே போனோடனே உள்ளே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு சாமி படமோ அல்லது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் காரையே கோயிலாக மாற்றினோலாம் பார்த்துருக்கேன் நான். அது காருக்குள்ளே போனீங்கனாலே கோயிலுக்குள்ளே தான் இருக்கமா இல்லை டெம்பிளுக்குள்ளே இருக்கிறமான்னு உங்களுக்கே ஃபீலிங்காக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே சிலை இருக்கும், இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவலிங்கத்துக்கு தலைமையிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் அப்படியே உள்ள ராஜ விரிப்புகள் மாதிரி எல்லாம் இருக்கும். உள்ளே உக்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பேசணுன்னே தோணாது உங்களுக்குன்னு, தியானத்துக்கு போயிருவீங்க நீங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கான். ஸோ இதெல்லாம் தான் பிஸ்னஸ் டாக்டிஸ். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில், உங்களுடைய தொழில் எதாக இருந்தாலும் ஆன்மீக பூச்சி அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஆன்மீகத்தை டச் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம். நீங்கள் கோயிலில் இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்போ ஜோசியம் பார்க்குறது தான் ஆன்மீகம்னு கிடையாது. ஆன்மீகத்தை வச்சு நீங்கள் நிறையா பண்ணலாம். கோயில்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அது ஒரு ஃபுட் கான்ட்ராக்ட் மாதிரி. கோயில்களுக்கு திருவிழாக்கள் எடுத்து நடத்தலாம். மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்தலாம். கோயிலில் இசை கச்சேரி வைக்கிறதுக்கு ஆர்கெஸ்ட்ரா மாதிரிலாம் நீங்கள் பிடிக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 3-10 கோடி சுக்கிரன் தான் மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சுக்கிரனுடைய அருள் பெற்றவர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மீடியா வெளிச்சம் எப்பொழுதும் இவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் நான் சொல்கிறேன், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் காற்று வாக்கில் 2. காற்று வாக்கில் புரிஞ்சவனுக்கு புரியும். காற்று வாக்கில் 2 என்ன அப்படியே குருஜி காலையில் ஒருத்தருக்கு சொன்னேன் சார், இப்படி தான் நேற்று தான் சார் உங்களுக்கு சனி 4 ஆட்சி பெறார், உங்கள் கற்புக்கு ஆபத்துன்னு சொன்னேன் சார். அப்படியே குருஜி, தேங்க்யூ குருஜி அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ குருஜியா, நான் உனக்கு ஃபீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்கையா, போனால் போட்டும் குருஜி, அது ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் 2 இந்த 2ன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்மளுடைய இந்த 12 பதிவுகளை நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 12 பதிவுகள் இன்றோடு முடிகிறது என்பதை எண்ணி நான் வருந்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவுக்கு காலைல எக்ஸைட்மெண்ட்டாக காத்துருங்க. காலைல 8 மணிக்கு புதிய பதிவு வரப்போகிறது. ஆக மீனராசிக்காரர்களுக்கு ராசியான நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6, 9, 2 தான் உங்களுக்கு ராசி. மீனராசிக்காரங்களாம் தீர்த்தவாரிக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு இறைவனே நினச்சாலும் முடியாது. ஏதாவது 64 திருவிளையாடல் மாதிரி 65வது திருவிளையாடல் பண்ணி தான் உங்களை காப்பாற்றணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் நிறைய ஜூஸ் குடிப்பீங்க, நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க. சந்திரன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கடலை சென்று பாருங்கள். மீனராசிக்காரங்க யாரோ கடலை டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. சிம்பிள் பரிகாரம், கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடலை பார்க்க நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஸோ அப்போது நீங்கள் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் சொன்னோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு என்ன கூப்பிடுங்க. என்னிடம் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ibcbakti.comக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Taste the Daily.